ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹஸ்லின் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கனால பீரோவை அடுக்கி வச்சிடலாம், பீரோவில் இருக்க துணியை அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். பீரோவில் இருக்க துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலைஞ்சு கிடந்துச்சு. டைம் இல்லாதனால நான் அடுக்கி வைக்கல. அப்புறம் அப்படியே கலைஞ்சு கிடந்தனால ஏதாவது எமர்ஜென்சிக்கு வெளியே போனால் எடுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த துணியெல்லாம் தூக்கி இப்போ பெட்டில் போட்டுட்டு தனித்தனியாக அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா நான் ரஃப் யூஸ்க்கு நார்மலாக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு. இது மேக்ஸி டைப்பில் வரும். மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஒரு 350 இது தான் வரும். ஸோ நல்லா தான் இருக்கும். கிளாத்து ரேயான் கிளாத்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேக் 3 ரேக்கில் வந்து தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டு நீட்டாக அடுக்கி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சுடிதாருக்கு யூஸ் பண்ணோட லேஸு, அதுக்கப்புறம் இந்த பேண்டு, மணி வச்ச செயின் அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தூக்கி ஒரு டப்பாவில் அடுக்கி வச்சுட்டேன். நெயில் பாலிஷை தனியாக ஒரு டப்பாவில் அடுக்கி வச்சுட்டேன். அதுக்கடுத்தது வாட்ச் பார்த்தீங்கன்னா சொனாட்டோ, டைட்டன், அதுக்கப்புறம் 2 லோக்கல் பிராண்ட் இருந்துச்சு. இது எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான். பட் இப்போ ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறதுனால இது எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இது எங்கள் அம்மா தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வாட்ச் எனக்கு 2 வாட்சுமே கிஃப்டில் வந்தது தான். இந்த 2 வந்து நார்மல் வாட்ச். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஸ்டோன் வச்ச நெக்லஸ்ஸு, பேங்கிள், பிரேஸ்லெட் இதெல்லாம் நான் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவேன். ஏன்னா வந்து இதை நம்ம அங்கங்கே போட்டு வச்சு அவ்வளோ ஸ்டோனுமே போயிட்டு வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கப்புறம் நான் அதை யூஸும் நம்ம பண்ண முடியாது. அதுக்காக தனியாக சேஃபாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன நெக்லஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேங்கிள் டைப்பில் வர ஒரு பிரேஸ்லெட் மாடல் மாதிரி பெரிய பெரிய ஒயிட் ஸ்டோன் வச்சது. இந்த ஒயிட் ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ட்ரெஸ்ஸு, ஒயிட் ட்ரெஸ் இது 2க்குமே சூட் ஆகும். அதுவும் பிளாக்குக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டோன் வச்ச ஒரு பேங்கிள் மாதிரி இது ஒரு செட்டாக வாங்கினேன். அதுக்கு அடுத்தது அந்த பிரேஸ்லெட்டுக்கு மேட்சாக அந்த பேங்கிள் பிரேஸ்லெட் மாதிரி இருக்குது. அதுக்கு மேட்சாக வந்து ஒரு சோக்கர். அதுக்கப்புறம் இது ஒரு ஷார்ட் செயின். எனக்கு இந்த சில்வர் கலரில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு மேட்சாக ஒரு சில்வர் பிரேஸ்லெட்டு, சும்மா அந்த ஜீன்ஸ் எல்லாம் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை தனியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் ஸ்மார்ட் வாட்ச். இது வந்து நான் பூர்விகாவில் வாங்கினேன், அர்பன் பிராண்டு தான். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நல்லாவே இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். எங்கேயாவது வெளியே போனால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்ச் இருக்குது. அது வந்து ஃபயர் போல்ட்டு. இதோட சார்ஜர் எல்லாமே நம்ம சேஃப்டி பண்ணி வைக்கிறதுக்குள்ள போதும் ஆகிடும். ஏன்னா எங்கேயாவது தூக்கி போட்டுருவோம், அதுக்கப்புறம் அது ஆன் ஆகாது. அதுக்கப்புறம் அவசரமாக எடுத்து நம்ம போட வேண்டியதாக இருக்கும். அதனால இந்த சொனாட்டா டப்பாலே போட்டு இந்த ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்கிள் வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் அவ்வளோவா இடம் இல்லை. ஓகேவா, பீரோலே நம்மளுக்கு லாக்கரில் அவ்வளோ இடம் இல்லை அந்த பேங்கிளோட ஸ்டாண்டெல்லாம் வைக்கிற அளவுக்கு. அதனால ஒரு கவரில் தான் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பேங்கிள்ஸ். அதுவும் இந்த வெல்வெட் பேங்கிள், அந்த கலர் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடுறது ரொம்ப பிடிக்கும். நான் எல்லா கலர்லையுமே நான் அந்த வெல்வெட் பேங்கிள் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கோல்டன் பேங்கிள் எதுக்கு வாங்கி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது சாரீக்கு, அந்த கோல்டன் ஒர்க் வர சாரீக்கு கோல்டன் ஒர்க் வர சுடிதாருக்கு போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கீழே தொங்குது பார்த்தீங்களா, ஜிமிக்கி மாதிரி, இது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால கோல்டன் பேங்கிள்ஸும் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது மெட்டல் பேங்கிள். இது வந்து சில தாவானிக்கு சாரிக்கு மேட்சாக வாங்கி வச்சுருக்குது. அதையும் நான் தனியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு அந்த ஸ்டாண்ட் வாங்கி வைக்கணும்னு ஆசை. பட் இப்போ இடம் இல்லாதனால நான் இதை கவரில் போட்டு உள்ளே வச்சுட்டேன் லாக்கரில். அதுக்கப்புறம் கோல்டன் பேங்கிளையும் தனியாக ஒரு பேக் மாதிரி அதில் வச்சுட்டு அதில் பெல்ட் அது எல்லாமே போட்டு வச்சாச்சு. அடுத்து இந்த ரேக்கில் வந்து ரஃப்யூஸ்க்கு போடுற பேங்கிள், கடா பேங்கிள்லாம் வச்சுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது எல்லாமே வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு கூட வந்து ஃப்ரீயாக வந்த பேகு, அதை தனியாக வச்சாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிங். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேங்கிள்ஸ் மாதிரி, ரிங்கும் ரொம்ப பிடிக்கும். கோல்டு ரிங்கும் இருக்குது. ஆனால் வந்து அதை தாண்டி இந்த மாதிரி பெரிய பெரிய மோதிரம் போகும்போது கைக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஒயிட் ஸ்டோன் வச்சது, பிளாக்கு, அப்புறம் இந்த ரெட் கலர் ரோஸ் பூ வச்சது, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இயரிங். உண்மையிலே எனக்கு இந்த பேங்கிள், ரிங்கு, இயரிங்கு இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். பட் வந்து எனக்கு அது மேலே ஒரு கிரேஸ். அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து வாங்கி வச்சிருவேன். இது ஜிமிக்கி, பெரிய கம்மல் எல்லாமே இருக்குது. எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சாக வாங்கி வச்சுருக்கேன். என்னதான் நம்ம வந்து விதவிதமாக போட்டாலும் ஒரு இயரிங் போட்டாலே ரொம்ப எடுப்பாக ரொம்ப அழகாக இருக்கும். நான் என்னோடய இயரிங் கலெக்ஷனை தனி வீடியோவாக கூட போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மேக்கப் திங்ஸ் வச்சுருக்க பேக். இதில் பர்ஃப்யூமும் மேக்கப் திங்ஸும் வச்சுருப்பேன். என்னோடய ஃபேவரட் பர்ஃப்யூம் இது பேர்லி சம்திங் வரும். ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். இது ஒரு ஸ்ட்ராங் பர்ஃப்யூம். மேக்ஸிமம் எனக்கு ஸ்ட்ராங் பர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்காது, லைட்டாக தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேர் செட்டிங் ஸ்ப்ரே, அப்புறம் வந்து ஐ ஷேடோ. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரோப் க்ரீம், ஃபவுண்டேஷன் இது எல்லாமே இருக்குது. நான் நார்மலாக மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு காஜல்,
ஐலைனர், அப்புறம் லிப்ஸ்டிக். இந்த 5 நார்மலாக வெளியே போகும்போது யூஸ் பண்ணுறது. இப்போ நான் இதில் காட்டுற ப்ராடக்ட் எல்லாம் வந்து என்னோட சிஸ்டரோட மேரேஜ் டைமில் நான் வாங்கினது. எல்லாம் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா purple.comல தான் வாங்கினது. ஆஃபர் ப்ரைஸில் வந்துச்சு, அதனால வாங்கினேன். யூடியூப் ஆட் பார்த்துட்டு தான் வாங்கினேன். பட் நல்லாவே இருந்துச்சு. ஃபேஸஸ் கன்னடாவோட காம்பேக்ட் பவுடர் வாங்கினேன், ஃபவுண்டேஷன் வாங்கினேன். இந்த சிஸ்டரோட மேரேஜுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பியூட்டிஷியனை கூப்பிட்டு மேக்கப் போட்டோம். ஆனால் வந்து ரிசப்ஷனுக்கு நான் இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு தான் மேக்கப் போட்டேன். உண்மையிலே நல்லாவே வந்துச்சு. நான் மேரேஜுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மேரேஜ் சென்னையில் பண்ணனால இங்கே பியூட்டிஷியன் எங்களால் ஈஸியாக அரேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சு. ஊரில் அடுத்து உடனே வந்து ரிசப்ஷன் இருந்தாலும் பியூட்டிஷியன் நாங்கள் அரேஞ்ச் பண்ண முடியல. அதனால நானே தான் மேக்கப் போட்டேன். எனக்கு ஓரளவு நல்லா மேக்கப் போட தெரியும். அதனால் இந்த ப்ராடக்ட்லாம் வச்சு நான் நல்லாவே போட்டேன். ஒரு ஃப்ராக் தான் சூஸ் பண்ணியிருந்தா, அதுக்கேற்ற மாதிரி நான் மேக்கப் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்ஸ் எல்லாம் கூட அந்த மேரேஜ் டைமில் தான் வாங்கினது. சிலது யூஸ் பண்ணியிருக்கோம், சிலது யூஸ் பண்ணவே இல்லை. இது எல்லாமே ஒரு பேக்கில் போட்டு அப்படியே நான் வச்சுட்டேன். இந்த ஹேர் கிளிப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ஆக்சுவலி டூப்ளிகேட் ஹேர் கூட நான் வாங்கினேன். ஆனால் அது யூஸ் பண்ணல, ஏன்னா ஸ்ட்ரைட்னிங் பண்ணனால அதை நான் யூஸ் பண்ணலை. ஸோ இதுதான் என்னோட மேக்கப் திங்ஸ் பேக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லிங் பேக்கில் வந்து நான் 3 வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும், ஒரு ப்ரௌன் கலரில். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பு, அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம் கார்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கேரி பண்ணலாம். இதில் வந்து நான் ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் எப்போவுமே வச்சுப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு மேட் லிப்ஸ்டிக் தான், கலர் ரெவல்யூஷன் பிராண்டு. இது டார்க் ஷேட் கிடையாது, ஒரு நூட் ஷேட் மாதிரி இருக்கிறது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது லிப்பில் வந்து நம்மளுக்கு டார்க்காக காட்டாது, லிப் கலருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இதில் நான் கேரி பண்ணுவேன். இது மேக்ஸிமம் வந்து இந்த பக்கத்தில் எங்கேயாவது வெளியே போனாலோ மால்க்கு போனாலோ யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஒரு கிராண்ட் லுக் இருக்க ஒரு ஸ்லிங் பேக்கு. இதுலையும் நம்ம ஒரு ஃபோனு, கேஷு, கார்டு அது மாதிரி மட்டும்தான் கேரி பண்ண முடியும். இது வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு, அதான் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் நம்ம எல்லாம் போகும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன், அப்படியே புதுசாக தான் இருக்குது. இதில் 2 டைப் கொடுத்துருந்தாங்க. நம்ம கையில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஸ்லிங் பேக் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அடுத்தது இது நான் ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணுற பேகு. இதில் வந்து இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுற ஒரு பர்ஸ் இருக்கும். இந்த பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்றது பாருங்கள். டைரி மில்க் கவர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஏடிஎம் கார்டு, அது ஏடிஎம் கார்டு மீன்ஸ் எல்லா ஏடிஎம் கார்டில் இருக்காது, யூஸ் ஆகாத ஏடிஎம் கார்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விசிட்டிங் கார்ட்ஸு. இந்த 100 ருபீஸ் பார்த்தீங்கன்னா நியூ இயர் அப்போ ஃபஸ்ட்டு வர மணி. இது நான் அடுத்த நியூ இயர் வரைக்கும் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை செலவு பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது ஒரு 786 ஒரு 500 இதுவுமே அப்படியே செலவு பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய பர்ஸில் அவ்வளோ இதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேகுலேயுமே பில்ஸு, ஹெட்ஃபோனு, இது எல்லாமே இந்த ரஃப் யூஸ் பண்ணுற பேக்கில் கொஞ்சம் வெயிட் தாங்குற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 ஃபோன் கேரி பண்ணலாம், அது மாதிரி உள்ள பேகு. ஸோ பேசிகிட்டே நான் எல்லாத்தையுமே அடுக்கி பீரோவில் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேக்கில் வந்து கொஞ்சம் ஒர்க் வச்ச சாரீ, அப்புறம் என்னோடய சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட் மேரேஜ் சாரியும் இதில் தான் இருக்குது. அதுக்கடுத்து என்னோடய பிளெயின் அம்ப்ரெல்லா சுடிதார், ஒர்க் வச்ச அம்ப்ரெல்லா சுடிதார்ஸ், இது எல்லாமே ஃபஸ்ட் ரேக்கில். செகண்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு, அதோட டாப்ஸு, சுடிதார் டாப்ஸு, இது எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஷால் வச்சுட்டேன். ஏன்னா வந்து நம்ம இப்போ மேக்ஸிமம் லெகிங்ஸு, ஷாலை வந்து பேரப் பண்ணுறனால டாப் கூட அதெல்லாம் வந்து தனியாக ஷால் அடிக்க வச்சுட்டேன். இது எங்களோட அம்மாவோட சாரீ. அதுக்கு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் பில்லோ கவர்ஸ் ஒரு சைடில் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். மேக்கப் திங்ஸ் பேகு, 2 ஸ்லிங் பேகு. அதுக்கு அடுத்தது வந்து லெகிங்ஸு. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் வந்து டவல்ஸ், அதுக்கப்புறம் நம்ம சுடிதார் கூட வரும்ல பேண்ட்டு, அது எல்லாமே அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் அது ஒரு சைடில் வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் 3/4 பேண்ட்டு, பட்டியாலா, இதெல்லாமே நான் கீழே வச்சுட்டேன். ஸோ இதுதான் பீரோ ஃபுல்லாக க்ளீனாக அடுக்கியாச்சு. லாக்கரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருந்த அந்த பேங்கிள்ஸ் ஒரு கவரு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரேக்கில் எல்லாத்தையுமே ப்ராப்பராக அடுக்கி வச்சுட்டேன். இதில் செகண்டில் ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணுற பேங்கிள், தேர்டில் வந்துட்டு இந்த அது என்ன வெட் டிஷ்யூ அதெல்லாம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து சேஃப்டி பின்னு, அதுக்கப்புறம் வந்து இந்த பூக்குத்துற ஸ்லைட் பின், அது எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் இயரிங் பாக்ஸு, பட்ஸு. பீரோவில் இருக்க ட்ரெஸ்ஸு பொருள்லாம் கலைச்சி போடுறது ரொம்ப ஈஸி, திருப்பி அடுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய வேலை. உங்களுக்கும் இப்படி இருக்குமான்றதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், பீரோ ஃபுல்லாக அடுக்கியாச்சு. இதில் இருக்க ட்ரெஸ் மட்டும் கிடையாது, இன்னுமே ட்ரெஸ் இருக்குது. இதில் ஃபுல்லாக இந்த பீரோ இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஃபுல்லாகவே என்னுடைய ஒர்க் ட்ரெஸ் தான் இருக்குது. இதெல்லாமே நான் ஒரு நாள் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது சோலி, லெஹிங்கா, ஃப்ராக், அதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். அடுத்தது இந்த சைடில் செல்ஃபில் வந்து எங்கள் அம்மாவோட சாரீ அதெல்லாம் இருக்குது. அவங்க ஃபங்க்ஷனுக்கு போடுற சாரீலாம் தனியாக சூட்கேஸில் பட்டு எல்லாமே தனியாக வச்சுருக்காங்க. எவ்வளோ நம்மகிட்ட ட்ரெஸ் இருந்தாலும் நம்ம ட்ரெஸ்ஸில்ன்னு தான் சொல்லுவோம், அந்த கதை தான் எங்கள் வீட்லேயும். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையுமே க்ளீனாக எடுத்து அடுக்கி முடிச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.